மகரத்துக்கு இனி நன்மையே. என்ன காரணம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்கிறார். ஸோ இந்த ஒரு முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே தரப்போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். 7ஆம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க திருமணம் அமையாதவர்களுக்கு. உண்மையிலே சொல்லணும், இப்போ மகர ராசிக்கு வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக 2 கிரகங்க. அந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா? 2 பெரிய கிரகங்கள், வருடக்கோள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், 2 வருடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவான். அதில் மகரத்திற்கான அதிபதியே சனி தான். அவர் உங்களுக்கு முழுமையாக இப்போ 7.5 சனியின் பிடியில் இருந்து உங்களை விடுவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் தன்னுடைய வீடாகவே இருந்தாலும் அவர் தண்டனை தரக்கூடியவர். அவர் ஒரு நீதிமான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ அவர் 7.5 சனி காலத்தில் மகர வீடாகவே இருந்தாலும் கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருப்பார். பட் இப்போ அந்த நிலையெல்லாம் முழுசாக மாறிடுச்சு. மகரத்துக்கு இனி நன்மையே. என்ன காரணம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்கிறார். உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனடியாக பலன் தரும். இவ்வளோ நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கிடைக்காம ரொம்ப திணறி இருந்திருப்பீங்க. பட் இப்போ கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு நடத்தி முடிப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நாள் என்னமோ மாட்டு வண்டி மாதிரி கட்ட வண்டி மாதிரி மொல்ல போயிட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போ எப்படி கடகடன்னு முடியுது அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை யாராலும் தடுக்கவே முடியாது. அவர் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியே தரப்போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். 2வது, குருவுடைய இடமுமே கூட உங்களுக்கு சாதகமாக தாங்க நீ இருக்கு. அவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து நட்பு ரீதியாக அல்லது உங்களுடைய புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் ஃப்ரெண்டாக ஆகக்கூடிய நபர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக கூட இருக்கலாம், அந்நியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். அந்நிய பாஷை பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்.
ஏழாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க திருமணம் அமையாதவர்களுக்கு. உண்மையிலே சொன்னால் இப்போ மகர ராசிக்கு வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். இவ்வளோ நாள் தள்ளி போய் கொண்டிருந்த மங்களகரமான விஷயங்கள் இனிமேல் இனிதே நடந்தேறும். உங்களோட லைஃபு சுபீட்சம் அடையக்கூடிய ஒரு இடத்திற்கு குரு உங்களை அழைச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த 2026 நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த பழமையான முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது எந்தவித ஒரு கெடுதலான ஒரு கிரக சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் வென்று வர முடியும். அதுலேயும் காலபைரவர் வழிபாடுங்கிறத நீங்கள் செய்யணும். இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலே பார்த்தீங்கன்னா கொடிமரத்திற்கு இறைவனை பார்த்தது மாதிரி நீங்கள் கொடிமரத்துக்கிட்ட நின்னீங்கன்னா உங்களுக்கு வலதுகை பக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காலபைரவர் சன்னதி இருக்குது. அங்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட ட்ராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு அவர் பேர் சொல்கிறேன், பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026 ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.